ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காட் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுட சுட பூரி கிழங்கு கமகமன்னு வாசனையோட தயாராகி இருந்தது. எடுத்து நான் டேஸ்ட் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நான் செய்யலை, செய்தவங்களே இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன். அவங்க வீட்டுக்கே வந்து அவங்களே செய்ய வச்சு அதை வீடியோ பண்ணிட்டேன். அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? எங்கள் நாத்தனாரோட பொண்ணு தான். கோயம்புத்தூரில் கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க வீட்டுக்கு நாங்கள் கெஸ்ட்டாக வந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது. மூணே 3 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டாங்க. இவங்க தாங்க அவங்க. செம்ம அழகா இருக்காங்களா? எந்த விதமான மேக்கப்பும் இல்லாம சூப்பரா இருப்பாங்க நம்ம பிள்ளைங்கெல்லாம். எண்ணெய் கொஞ்சம் போட்டாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. அவ்வளவுதான். கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டாங்க. அத்தை, இது வந்து குழந்தைங்களுக்காக நான் செய்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா 2 சேர்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் தலை கூட வரல அத்தை, என்ன வீடியோ எடுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. தலையெல்லாம் எதுக்கு வரணும்? அழகுக்கே அழகு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இப்போ ஒரே ஒரு தக்காளி இதில் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேம்மா. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுன்னு காட்டுறாங்க. உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கிறாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வதங்கின தக்காளி வெங்காயம் அந்த கிரேவியில் இந்த உருளைக்கிழங்க சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே செய்துட்டு இருந்தாங்க. சரிம்மா, இப்போ எப்படி தண்ணி சேர்க்கறது, அந்த அளவையும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் சேர்த்துட்டாங்க. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. எப்பவுமே நம்ம சாதாரணமாக பூரிக்கிழங்கு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. போட்டது எல்லாமே நம்ம போடுற பொருள் தான். ஆனால் கொஞ்சம் உடச்ச கடலை எடுத்து மிக்சி ஜாரில் கலந்து அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து, ஏன்னா அரைச்சதை அப்படியே போட்டால் கொஞ்சம் கட்டி கட்டியாக அது பிடிச்சிடும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இப்போ இதையும் எடுத்து அதில் சேர்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான பூரிக்கிழங்க, 3 உருளைக்கிழங்குல ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்துடுச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போவும் உப்பு டேஸ்ட் பார்க்குறாங்க. எப்போவுமே உப்பு வந்து வீட்டுக்கு வீடு மாறும். அதனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அருமையான பூரிக்கிழங்கு உடச்ச கடலை அந்த பொடியோடு சேர்த்து கமகமன்னு வாசனையாக வந்தது. கொத்தமல்லி தலை அதில் கொஞ்சம் உதிர்த்து போட்டாச்சு. அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்கிடணும். அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் திக்காக வந்தவுடனே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் இதில் மாற்றியாச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு 3 உருளைக்கிழங்குல சும்மா அருமையான கமகமன்னு வாசனையோட பூரி மசாலா தயார் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.